சூரா இதா சுல்சிலத்தில் அருது குரானின் பாதிக்கு சமம். சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் குரானின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம். சூரா குல்யா ஐயுகல் காஃபிரூன் குரானின் நான்கில் ஒரு பகுதிக்கு சமம் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புனித குரானில் மனிதனின் இம்மை மறுமை வாழ்வை பற்றி கூறப்பட்டுள்ளது. மேலும் இது சுல்சிலத்தில் அருது சூறாவில் மறுமையின் வாழ்வை பற்றி மனதில் பதியும் வகையில் கூறப்பட்டுள்ளதால் இது பாதி குரானுக்கு சமமாகும். சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் குரானின் மூன்றில் ஒரு பகுதி என்று சொல்ல காரணம், புனித குரான் சம்பவங்கள், கட்டளைகள், ஏகத்துவம் ஆகிய மூன்று அடிப்படையான தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த சூறாவில் ஓரிரை கொள்கை பற்றி மிக சிறந்த முறையில் சொல்லப்பட்டுள்ளது.